பவன் கல்யாண் வந்து தந்தி டிவில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. Have you spoken to him? No. We met long time back, but maybe I was doing, I don't know, almost 20-25 years back I met him, not recently. பவன் கல்யாண் மறுத்துட்டார், இபிஎஸ் மறுத்துட்டாரு, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. இப்போ இந்த டிவிக்காரெல்லாம் பொய்ய சொல்லி டிபேட் நடத்திட்டு இப்போ என்ன இதற்கு வந்து விஜய் தான் விளக்கம் தர வேணும். ஏன்னா பைத்தியத்தனமா இருக்குது. சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வர்றது எப்படி மாதிரி டேய் பை பை, நீங்க வந்து நினைக்கிற விஜய் கிடையாது. நான் என்னைய வந்து நீ ஒரு அடி அழுத்தினா நான் 4 அடி ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்றத இது சிபிஐ ஆபீஸ்லாம் இப்படி வெளில வந்ததெல்லாம் யாருமே சரித்திரமே இல்லைம்மா. செந்தில் பாலாஜி நாளைக்கு ஒருவர் எப்படி கை காட்டிட்டு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு, எம்ஆர்பின்னு ஒன்று இருக்கு. 317 பேரை வந்து டெலிஃபோனில் கூப்பிட்றாங்க, டெலிஃபோனில் இன்டர்வியூ நடத்துறாங்க, இன்டர்வியூ எடுத்து ஆர்டர் போடுறாங்க. டெலிஃபோன்ல இன்டர்வியூ துட்டு வாங்கிக்கலாம். 1071 மருத்துவர்களுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பார்த்தோம் சார். ஒட்டு மொத்தமா திமுகவுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சவப்பட்டியில் அடக்கி கடைசி ஆணி அப்படின்னு தானே தமிழ்ல அடிச்சு அது மொத்தமா காலி பண்ண போது தவக்கா.